தை மாசம் பிறந்துருச்சு, இனி தன சேரும் நாளாச்சு. அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு, அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி, நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. கொள்ளவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. வீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுக நாங்க. மாப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி புவி இது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. ஆஹா ஏமாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு, அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். கபடி ஆட்டம்னா காண கண்கேக்கும், விசிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும். உரிய உடைக்கத்தான் ஊரே அளமோதும், உந்தன் முதட்டோரம் உசுரே உரியாடும். போடு உலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாடு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாடு. வணக்கம். என்னோட பேர் பழனியப்பன். நான் அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். தமிழருடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த பொங்கல் திருநாள். இந்த மாடுகளை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி அந்த மாடுகளுக்கெல்லாம் அங்கங்கே பொட்டு வச்சு அந்த கொம்புகளுக்கெல்லாம் சீவி விட்டு நல்ல அருமையான சேர்த்து நல்ல காய்கறிகள் சேர்த்தப்பட்ட ஒரு அருமையான ஆயக்கால்னு சொல்கிற அந்த எல்லாவற்றையும் போட்டு கலந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அதையும் வச்சு இப்போ படைக்கிறோம். ஒரு பெரிய படையல் இடத்துல வச்சு இதை வந்து பூசாரி எல்லாத்துக்கும் படைச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மாடுகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ மாடுகளை குளிப்பாட்டி அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ உணவுக்கும் தயார் பண்ணிட்டோம், அதோடைய வயிற்றுக்கும் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் அது எங்கே போகணும், மாடுகள் எல்லாம் பட்டத்தில் விதைக்கிறோம். தை மாதத்தில் அது அறுவடையாக வருகிறது. அந்த நாளில் தைப்பொங்கல் நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அருமையான திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதில் என்னென்னலாம் முக்கியமான விஷயம், பொங்கலுக்கு நம்ம கரும்பு வைக்கணும், அடுத்தது மஞ்சள் கட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழை இலையில் வச்சு நம்ம அதை படையல் போடுவோம். 7 இலையில படையல் போட்டு சூரியனுக்கு அதை கொடுத்து காக்காவுக்கு பரிமாறி இது பொங்கல் கொண்டாடும். வணக்கம். என் பேர் நெட்டேந்தாமலை, இந்த கிராமத்தார். என் பேர் ஜுப்பையா, கேஆர் ஜுப்பையா. நாங்கள் நெருங்கி 52 வருஷமாகவே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாட்டு பொங்கல் விழா வந்து இப்படி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இனிமேல் மாற்றி அமைக்கிறது இல்லை, அதை பண்ணுறது இல்லை, இப்படியே தான் காலங்காலமாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம்.
தண்ணி எடுத்து அதை கொண்டாந்து மாட்டுகளுக்கு தொளித்து வாழை எடுத்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் பொங்கல் சுத்தத்துலேருந்து ஐயா காலத்துலேருந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கா. நாங்களாம் அந்த பழைய முறைப்படியாக அதை பண்ணுறோம். என்னுடைய வீரத்தைனாக்க இது யார் வேணாலும் பிடிச்சி பார்க்கலாம். துண்டை கட்டுறேன், தேங்காய் முடியாக கட்டுறேன், ஒரு கருப்பை கட்டுவேன். இதில் எல்லாம் பண்ணித்தான் அவுத்து விட்றோம். இதில் பண்ணி அவுத்து விட்றோம். அது முடிஞ்சவங்க அதை பிடிக்கலாம். மாடுனுடைய வீரம் இல்லை மனிதனுடைய வீரமாங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சவங்க பிடிக்கலாம். அதை இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காலங்காலமாகவே நாங்கள் அதை பண்ணுறோம். நம்ம ஊரில் பொங்கல் எப்படின்னா மாரியாத்தா வாசலில் நாங்கள் வந்து குழி வெட்டி அடுப்பு செஞ்சு குடத்துல மஞ்சள் கட்டி நாங்கள் அந்த லக்கில் பொங்கல் வைப்போம். வச்சு முடிஞ்சதுக்கும் பிறகு மாட்டை கொண்டாந்து ஆடு மாடு அத்தனைக்கும் குளிப்பாட்டி பொட்டு வச்சு அதுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கு பிற்பாடு நாங்கள் மாடை ஊக்கம் பள்ளையம் போட்டு சாமி கும்பிட்டு மாரியாத்தா வாசலில் கும்பிட்டதுக்கும் பிறகுதான் நாங்கள் மாடை ஊற்றி விடுவோம். நீண்ட காலமாக இது நடந்துக்குன்னு வருது. அப்போ மாடை ஊற்ற உடனே பொங்கல்னு சொல்லி பொங்கலை சுற்றி சாமி கும்பிட்டு மாட்டுக்கு தீர்த்தம் எடுத்து மாட்டுக்கு தொளித்து அந்த மாதிரி பொங்கல் பானையில் உள்ள சோத்தை கொண்டாந்து எல்லாத்துக்கும் வாயில் தீர்த்தம் காட்டி அதுக்கும் பிறகு நாங்கள் ஆடு மாடு அவுப்போம். வால் முடியதுக்கு அறுப்பியா? மாட்டுக்கு வால் முடியதுக்கு அறுப்பியா? அது வால் முடி எல்லாமே நறுக்கித்தான் நாங்கள் போடுவோம். போட்டுத்தான் மாடை ஊற்றி விடுறது. மாட்டுகளுக்கெல்லாம் இந்த பொங்கலை எல்லாம் தீத்தி அப்புறம் மாட்டு பொங்கல்னு மாடெல்லாம் விரட்டுவான். அது இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கம்பில் இந்த கொஞ்சம் ஆவரம்பூ இந்த இதெல்லாம் கட்டி சுற்றுவாங்க. அப்புறம் சுற்றிட்டு மாட்டுக்கு எல்லாம் சோறெல்லாம் காமிச்சு அப்புறம் விரட்டிட்டு அதோட பொங்கல் முடிஞ்சிடும். அப்புறம் ஆயக்கால் எனக்கு வைப்பீங்க நீங்கள்? ஆயக்காலில் மாட்டுக்கு தீத்துறதுக்காக கொடுப்போம். அப்புறம் எல்லா ஆளுகளுக்கெல்லாம் கொடுப்போம். அந்த ஆயக்கால் சோறை எடுத்து முடிஞ்சோடனே மிச்சம் இருக்கிறத யார் பொங்கல் வைக்க வரலையோ அந்த கூட்டு பொங்கல் யார் பொங்கல் வைக்க வரலையோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து விட்ருவோம். அந்த பொங்கல் சமயத்தில் வந்து விளையாட்டு விழாக்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இளவட்டக்கல் தூக்குறதா இருக்கட்டும், பானை உடைத்தல்னு இப்போ மரபுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வருது. அதோட தொடக்கம் எங்கேருந்து வந்துச்சு? இளவட்டக்கல் தூக்குவது என்பது பழமையான நம்மளுடைய பழமை இலக்கியங்களே அதனுடைய பதிவுகள் இருக்கு. பழமை இலக்கியங்களே சங்கலி அற இலக்கியங்கள்லாம் அதனுடைய பதிவுகள் இளவட்டக்கல் தூக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து பழமை காலத்தில் இருந்தது. ஆனால் அது இலக்கியங்கள் அந்த அளவுக்கு வந்து பதிவு செய்யாமல் பிற்காலங்களில் தான் அதை என்ன செய்றாங்க, இளவட்டக்கல் தூக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்ததாக சொல்றாங்க. ஆனால் அந்த சல்லிக்கட்டு என்பது வந்து சங்க இலக்கியத்தில் முல்லைக்கு பாட்டிலே ஏறு தழுவுதல் அந்த பாட்டில இருந்து அங்கே தொடங்குகிறது. அது அன்னைக்கு வந்து ஏறு தழுவுதல் ஏன்னா காளை மாடல்களை நம்மளுடைய உழவு தொழில்களுக்காக அடிமைப்படுத்தப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டு பழக்கப்படுத்துவதற்காக வந்து தொடங்கியது. அது நாளாக அது எப்படி மாறியது அப்படின்னா, அது மனிதர்களோடு சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு போக்கு விலங்கு எருதுகளிடம் இருந்ததனுடைய தன்மை விளைவாக என்ன செய்யறாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற பொழுதுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்க காலத்தில் அது இருந்திருக்கு. சங்காலத்தில் வந்து இன்று வரை அந்த ஏறு தழுவுதல் நிகழ்வானது பல்வேறு பரிணாமங்களை கடந்திருக்கு. அதுக்கு அடுத்து சல்லிக்கட்டு என்று சொல்கிற பொழுது நாணயங்களை வந்து ஒரு துணியில் கட்டி கொண்டு அது எருதின் கொம்பில் கட்டி கொண்டு அந்த காளையினை அவுத்து விடுவார்கள். அப்பொழுது அந்த காளையினை அடக்கி அந்த சில்லற நாணயங்களை எடுப்பதற்காக அந்த விழா நடக்கும். அதனால சல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து வருகிற பொழுது மஞ்சு விரட்டு அப்படின்வாங்க.
அப்போ வந்து ஒரு மஞ்சள் துணிகளை வந்து மஞ்சள்களை கட்டி கொண்டு அந்த மஞ்சள் துணியை சேர்த்து அந்த மஞ்சள் துணியை மட்டும் அவுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. மாட்டு கழுத்தில் கட்டி அது விழா நடத்துகிற போது மஞ்சள் துணியை மட்டும் அவுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தது. அது நாளடைவில் என்ன செய்வது, வண்ண வண்ண கலர் அது வண்ண சாயம் பூசப்பட்ட துணிகள், அதாவது இன்னைக்கு கலர் துண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதை அணிந்து கொண்டு மாடுகளை அவிழ்த்து விடுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மஞ்சூரட்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று எருதுகட்டு அப்படின்றது அதுவும் இன்னொரு பரிணாம வளர்ச்சி. ஒரு இடத்தில் ஒரு வட்டமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு, களத்தினை தேர்வு செய்து கொண்டு அங்கே நடுவே ஒரு அது என்ன சொன்னாங்க, ஒரு குச்சி, கிராமங்களில் சொல்லுவாங்க துருவில் கட்டப்பட்ட துருவில் அறையப்பட்ட குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. அந்த வந்து அந்த மாட்டை கட்டுறது சுற்றி வரும். அந்த சுற்றி வருகிற பொழுது அந்த நிகழ்வினை எருதுகட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி மஞ்சுகட்டு, எருதுகட்டு, செல்லிக்கட்டு, ஏறுதல்கள் இப்படி பல்வேறு பரிணாமங்கள்ல இந்த விழாக்கள் வந்து கிட்டத்தட்ட இன்று ஒரு 1000 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் இருக்குது. அது நம்ம பள்ளி இலக்கியங்கள்ல வந்து பெரும்பான்மையாக பதிவு செய்யப்பட்ட பள்ளி இலக்கியங்கள்ல சிற்றிலக்கிய காலங்களில் திறந்துவிட்டு 40க்கும் மேற்பட்ட பள்ளி இலக்கியங்கள் இருக்கு. அந்த பள்ளி இலக்கியங்கள்ல செல்லிக்கட்டு தொடர்பாகவும், எருதுகட்டு தொடர்பாகவும், மஞ்சுகட்டு தொடர்பாகவும், ஏறுதல் தொடர்பாகவும் இந்த பல்லவத்த வகையான அந்த விழாவினை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சிற்றிலக்கியங்கள், பள்ளி இலக்கியங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றிங்க.